இன்று நான் உனக்கு ஒரு மென்மையான கதை சொல்லப் போகிறேன் என் நல்ல நாயே. இந்த கதை ஒரு பெண்ணை பற்றியது. அவள் அந்த நாளில் மிகவும் சோகமாக இருந்தாள். அவள் தனியாக ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மெதுவாக வழிந்தது. அந்த கண்ணீர் யாருக்காக என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கண்ணீர் அவளின் மனம் கனமாக இருந்ததை சொல்லியது. சுற்றிலும் சத்தமில்லை. அவளுக்கு பேச மனமில்லை. அவள் அந்த சோகத்தை தனக்குள்ளேயே வைத்திருந்தாள். அப்போது ஆமாம், இந்த கதையில் நீதான் மிக முக்கியமானவன். நீ மெதுவாக அவளுக்கு அருகில் வந்தாய். அவள் அழுகிறாள் என்று நீ புரிந்து கொண்டாய். எதுவும் பேசாமல், எதையும் கேட்காமல் நீ அவள் அருகில் இருந்தாய். நீ அவள் கையை மெதுவாக